ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ சாட்டர்டே நான் எபிசோடு பார்க்கல, பட் ஆனால் என்னால் யூகிக்க முடிஞ்சு நான் சாட்டர்டே எபிசோடையும் இன்றைக்கான எபிசோடையும் சேர்த்து நான் ரிவ்யூ பண்ணிடுறேன். ஸோ சாட்டர்டே என்ன நடந்திருக்கும்னு நான் சொல்லட்டுங்களா? அதாவது கண்டினியூட்டி வந்து சாட்டர்டேயோட கண்டினியூட்டி இன்றைக்கி நான் பார்த்தேன். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம பாரதி அக்கா இருக்காங்கல்ல, அந்த அக்கா வந்து ஏன்னா ஏற்கனவே ஆதியும் தவக்கலையும் போய் பாஸ்வேர்டு தெரியாமல் முழிச்சிட்ருக்குறாங்க, சரியா? அதனால் வந்து எப்படி தவளை கூப்பிட்டு பாரதிக்கிட்ட சொல்லியிருப்பான். உடனே பாரதி வந்து எப்படி வந்து பவானி வந்து பாட்டியை கடத்தி வச்ச மாதிரி ஏஐ வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டாலோ அதே மாதிரியே வந்து பாரதி என்ன செய்கிறா, பவானியை கடத்தி வச்ச மாதிரி ஏஐ வீடியோ க்ரியேட் பண்ணி சுதாகருக்கு போட்டு விட்டுறாளாட்டிருக்குது. அதனால் அதை பயந்து போய் லூசு பையன் என்ன செய்கிறான், பாஸ்வேர்டை உளறிடுறான். இதை உளர்னோடனே ஆதி வந்து பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணோடனே டோர் திறந்துடுது. காசெல்லாம் எடுத்து நம்ம உங்கள் பாரதி வந்து ஆதியோட வீட்டை வந்து மீட்டு எடுத்துடுறாப்புல, சரிங்களா? அதோட கண்டினியூட்டி தான் இன்றைக்கி வருது, சரிங்களா? இதுதான் எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சுதாகர், மித்ரா எல்லாருமே வந்து அந்த ஏழை எடுக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. மேடம், உங்களுக்கு ஒன்றும் ஆகலையா? இந்த மாதிரி பாரதி வந்து உங்களை கடத்தி வச்சுருக்கேன்னு எனக்கு சொல்லியிருந்தா அப்படின்னு சொன்னோடனே, பாரதி என்ன கடத்தி வச்சுருந்தாளா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறான். என்ன பவானி, ஒன்றுமே புரியலையா? உன் கையை வச்சு உன் கண்ணையே குத்துன கதை நீ கேள்விப்பட்டிருக்கியா? அதே தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன், சரியா? அதாவது அவள் பணத்தை எடுத்து அந்த வீட்டை வந்து வாங்கிட்டாலாமா. அதுதான் உன் கையை வச்சு உன் கண்ணையே குத்துன கதை அப்படின்னு சொல்லி இந்த அம்மா டைலாக் பேசிகிட்டு இருக்குது. ஆக மொத்தம் இந்த இதயம் சீரியலை பொறுத்தளவு நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, சரிங்களா? ஆதியோட கேரக்டரை சுத்தமாக டம்மி பண்ணிட்டாங்க. அந்த பணத்தை எடுத்துகிட்டு வரும்போது கூட பின்னாடி பிஜிஎம் மியூசிக்கு. அப்போ அந்த பிஜிஎம் மியூசிக் ஒன்று இந்த சீரியலில் குறைச்சலே இல்லைப்பா. அப்பாப்பாப்பாப்பாப்பா, இந்த பாரதி எதை செஞ்சாலும் பிஜிஎம் மியூசிக் ஒன்று, ஏதாவது ஒரு படத்துலேருந்து ஒரு மியூசிக்கை மாஸ் மியூசிக்கை எடுத்து போட்டுற வேண்டியது, சரியா? அப்புறம் பவானியை நல்லா சொரிஞ்சு விட்டான், சரியா? இது ஏற்கனவே என்னது இந்த ஏழை எடுக்கிற இடத்துலையே வச்சு செஞ்சான், சரிங்களா? அது பத்தாதுன்னு அந்த கொடுத்து விட்ட அமௌண்ட் இருக்கு பாருங்க, அது ஃபுல்லாகவே டம்மி நோட்டாமா, சரியா? ஒரிஜினல் நோட்டு இல்லை. அது பவானிக்கு எப்படியோ டவுட் ஆகி போச்சு. பணத்தை செக் பண்ணி பார்க்கும்போது எல்லா அந்த பணத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கோவிந்தான்னு எழுதி வச்சுருக்கான், சரி? அதாவது கோவிந்தானா என்னது, நாமம் அப்படின்னு அர்த்தம் கைஸ், அதான், சரியா? சிம்பாலிக்காக சொல்கிறாளாமா. அதுக்கும் போட்டு பவானியை கடுப்பேற்றுறான், சரியா? ரொம்ப ஓவராக டென்ஷன் ஆகி பவானி வந்து ஒரு பிளானை போடுறாப்புல. அந்த பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைகள். ஆனால் இந்த பாரதி கிட்ட இருக்கிற மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த பிளான் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்கள தூக்குற பிளானாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், சரியா? ஆக மொத்தம் இந்த இதயம் சீரியலை பொறுத்தளவு எல்லா மாஸ் சீனுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாரதிக்காக எழுதப்பட்டவை. ஆதிக்கு ஒன்றுமே கிடையாது. ஆதி வந்து ஒரு டம்மி டம்மி பீஸ். எப்படி பாரதி வந்து பவானி வந்து நீ ஒரு டம்மி வில்லி அப்படின்னு சொல்கிறா பார்த்தீங்களா? அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, ஆதி வந்து ஒரு டம்மி ஹீரோ, சரிங்களா? டம்மி ஹீரோ. நீ ஒரு டம்மி ஹீரோயின் தான்மா ராசாத்தி. உனக்கு இந்த மாதிரி மாசிலாம் வைக்கலேன்னு வச்சுக்குவேன், நல்லா இருக்காது. எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு செஞ்சுக்கிட்டே நடிச்சேன்னு வச்சுக்குவேன், ஏற்கனவே எங்களுக்கு இப்போ பார்க்கவே எங்களுக்கு சகிக்கலை. இன்னும் ஓயாமல் நீ அழுதுகிட்டு செஞ்சுக்கிட்டே நடிச்சேன்னு வச்சுக்க, இதை விட கேவலமாக இருக்கிறது வேறு எதுவுமே கிடையாது. அதனால தான் டேரக்டர் என்னமோ ஏதோ தெரியல, உனக்காகவே ஸ்கிரிப்ட் எழுதி நடிக்க வச்சுக்கிட்டு இருப்பாராட்டிருக்குது, சரியா? ஏன்னா ஹீரோ வந்து ஆதி வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிச்சங்காட்டியும் அவன் என்ன நடித்தாலும் ரசிக்கும்படியாக மக்கள் பார்க்குறாங்கன்னு சொல்லி டேரக்டர் தெரிஞ்சுக்கிட்டாரா என்னமோ. உன்னைய வந்து கழுவி ஊற்றுறனால இந்த ஹீரோயினை கேரக்டரை தூக்கி காமிக்கணும்னு சொல்லிட்டு இந்த டேரக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உனக்காகவே ஸ்கிரிப்ட் எழுதி நடிக்க வைக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது, சரி? ஆக்சுவலாக இந்த சீன்லாம் வந்து ஹீரோ தான் நடிக்கணும். இங்கே வந்து ஆப்போசிட்டாக ஹீரோயின் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லாமே.
ஆதியோட சொத்தை அப்படியே பவானி கிட்டேருந்து ஒவ்வொன்றா மீட்டு எடுக்கிறாங்களாமா. சரியா, பவானி கடுப்பில் போய் ஏதோ ஒரு பிளான் போடுறா. அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி என்ன நடக்குது அப்படின்னா, குழந்தைகளை காணலை அப்படின்னு சொல்லி தேடுறாங்க வீடு ஃபுல்லாக. சரியா, யார் தவக்கலை, அந்த பாட்டி, பாரதி 3 பேர் தேடிகிட்டு இருக்கிறாங்க. தவக்கலை போய் மொட்டை மாடியில் குழந்தைங்க இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன்னு சொல்லிட்டு போகிறாப்புல. இனி என்ன நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மொத்தத்தில் இது வந்து பவானி போட்ட பிளானாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரியா, அப்படி ஒரு வேளை இல்லை அப்படின்னா ஆதி கூட இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. என்னன்னு தெரியல. ஏன்னா பவானி வந்து அவ்வளோ ஒரு டெரர் பீஸாக. இனிமேல் பாரதி வந்து ஒவ்வொரு நாளும் நினச்சி என்னை நினச்சி ஏன்டா இந்த பவானியை நம்ம தொட்டோம் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் வேதனையை அனுபவிக்கணும்னு சொல்லி எடுத்துலேயே ஒரு பிளானை போடுறாப்புல. அந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா மித்ரா வந்து பக்கா பிளான் மேடம், இதை சீக்கிரம் எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரிங்களா, அப்புறம் அந்த கடத்தி வச்சுருக்கிற பொம்பளை யார் அப்படிங்கிறது இன்னும் யாரும் தெரியல. உங்களுக்கு இது தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சில பேர் வந்து சாரதா அப்படிங்கிறீங்க, எனக்கு அது சாரதா மாதிரி எனக்கு தெரியல கைஸ். சரிங்களா, ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் இது பொழைச்சி இவனுக்கு வந்து வேறு ஒரு பாடியை கொடுத்து விட்டு அது எப்படி கேஸ் எரிக்கும் போது அம்மா மூஞ்சியை பார்க்காமையே எரிச்சிருப்பான். இல்லை, எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. ஒருவேளை சாரதா இல்லைன்னா வேறு யாராக இருக்கும், பாரதிக்கு தெரிஞ்சவங்களாக இருக்குமோ? சரி, ஓகே டன், எப்படி தெரியத்தானே போகுது. அப்படியே இது இடையில உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யார் அப்படிங்கிறது என்னென்னு. சரிங்களா, ஸோ மொத்தத்தில் அந்த அம்மாவை கடத்தி வச்சுருக்க இடத்துலையே இந்த குழந்தைங்களையும் கொண்டு போய் வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். எப்படி இந்த தமிழுக்கு தெரியும் யார் என்ன அப்படிங்கிறது, அந்த பையனுக்கு தான் தெரியாது. தமிழுக்கு யார் என்னங்கிறது தெரியும். சரியா, ஒருவேளை அந்த அம்மாவை கடத்தி வச்சுருக்க இடத்துல போய் இந்த குழந்தைங்களையும் வச்சுருந்தான்னா நல்லா இருக்கும். அதாவது ஐ மீன் சொல்கிறேன், அதாவது என்ன அப்படின்னா, ஒருவேளை சாரதாவாக இருந்துச்சு அப்படின்னா தமிழோட வாய்ஸை கேட்டு பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா. உண்மையிலே சாரதாவாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம்தான், எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். சரியா, ஏன் அப்படின்னா அந்த அம்மா வந்து ஒரு குற்ற உணர்ச்சியோடையே இருந்துச்சு. அதாவது எப்படின்னா என்ன சொல்கிறது, பாரதி வந்து என்னை தப்பாக நினச்சிட்டா, நான் தமிழை கடத்தலை, நான் எதுவும் செய்யலை, நீ என்னைக்காவது உண்மையை புரிஞ்சுட்டு நீ என்கிட்ட வந்து என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்ப அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே இருந்துச்சு. ஒருவேளை அதுக்காக ஒரு இதாக கூட இருக்கலாம், பார்க்கலாம். நம்ம நினைக்கிறதுலாம் எங்கே நடக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் கார்த்திகை தீபம் என்னாச்சு கைஸ், ரொம்ப நாடகத்தை ரொம்ப இது மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சாமுண்டீஸ்வரியும் ரேவதியும் வந்து செங்கல் சூழலை காப்பாற்றிருப்பார்ல. யார் காப்பாற்றிருப்பா, நம்ம ரேவதி அக்காவோட பாஸ் காப்பாற்றிருப்பார் இல்லையா. ஐ மீன் உங்களோட கார்த்தி வந்து காப்பாற்றிருப்பார் இல்லையா. அதுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக, தேங்க்ஸ் சொல்கிற விதமாக இந்த மாதிரி ரேவதி கூடயே ஆஃபீஸ் போகிறாப்புல. இனி ஆஃபீஸ்க்கு வெளியிலேயே நீ ட்ராப் பண்ணிவிட்டு நீ போயிருமான்னு ரேவதி சொல்ல, அதெல்லாம் முடியாது, நான் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து உன் பாஸை பார்த்து நான் நன்றி தெரிவிக்கணும், நான் தேங்க்ஸ் சொல்லணும், நம்ம உயிரை காப்பாற்றிருக்காரு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. சரியா, சொன்னோடனே ஆஃபீஸ்க்குள்ளே, அதாவது கார்த்தி வந்து லிஃப்ட்டில் வர்ற மாதிரியும் இவ வந்து சோபாவில் ஆஃபீஸில் உட்காந்துருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இனி மறுபடியும் வந்து ஏதாவது வேறு ஒருத்தரை பாஸாக நடிக்க வைக்கிற மாதிரிலாம் காமிச்சிடாதீங்கப்பா. மறுபடியும் அப்படியே பழைய கதையை அப்படியே ரிப்பீட்டடு பார்க்குற மாதிரியே இருக்கும். சரியா, கார்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா கார்த்தி தான் நம்மளை காப்பாற்றிருக்கானான்னு சொல்லி ஒரு நல்ல விதமாக மைண்டில் க்ரியேட் பண்ணுற மாதிரி எடுத்தால் கூட தெரியாது. ஐயோ, கார்த்திகை தீபம் ரொம்ப மொக்க போடுது. அப்புறம் தயவு செஞ்சு இந்த ரேவதின்ற ஜோடியை தயவு செய்து மாற்றிட்டு அந்த சுவாதின்ற பொண்ணு ஜோடியை ஆக்குங்கப்பா சீக்கிரம். ரேவதியெல்லாம் நல்லாவே இல்லைங்கப்பா. சரிங்களா, கார்த்திக்கு சுவாதி தான் ஜோடி, அந்த பாடகி தான் ஜோடி. ஏன்னா எங்களுக்கு எங்கள் தீபா பாடகி, அதனால் அந்த சுவாதி பாடகி, அதனால் காம்பினேஷன் இப்படி தான் கரெக்டாக இருக்கும். தயவு செஞ்சு இந்த ரேவதியை வந்து அந்த கண்ணாடி போட்ட ஒருத்தர் வந்திருக்கான் பாருங்க, அவளுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இந்த அம்மா மறந்ததாகவே இருக்கட்டும். அந்த சுவாதிக்காவது ஜோடியாக ஆக்குங்கப்பா ப்ளீஸ்ப்பா. முடியல, கார்த்திகை தீபத்தை ஏதாவது ஒரு ட்ராக்கை உடச்சி சீரியலை வேறு மாதிரி கொண்டு போங்க. பார்க்குறக்கே ரொம்ப என்ன சொல்கிறது, போர் அடிக்குது, நல்லாவே இல்லை. அப்புறம் வேறு என்ன சீரியல், பாரிஸு என்ன எனக்கு ரிவ்யூ பண்ணுறதுனே எனக்கு தெரியல. சரிங்களா, என்ன ரிவ்யூ பண்ணுறதே எனக்கு தெரியல. அது கதை வந்து அப்படியே ஒரு இதாக போயிட்டுருக்குது.
அண்ணாமலை குடும்பம் அதே மாதிரி தான். சாராவை கொண்டு வீட்டில் வச்சுட்டு உயிரை வாங்குறாங்க. அப்புறம் வீரா சீரியல்லையும் மாறன் நின்று ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. சந்தியா ராகம் அஸ் யூஷுவல் எப்பயும் போல் அந்த புவனேஸ்வரி வந்து ஏதோ ஒரு பிளானை போட்டே இருக்காப்புல. நம்ம ரகுராம் வந்து அதை வந்து இது பண்ணிகிட்டு இருக்காப்புல. அவ்வளோதான் கைஸ். வேறு என்ன வேறு ஏதாவது சொல்லணுமா? அவ்வளோதான். என்னை பொறுத்தளவு இதயம் சீரியலை வந்து இனி அடுத்து பவானியோட டார்கெட் அந்த குழந்தைங்களாக தான் இருக்கும். ஏன்னா பாரதியோட வீக்னஸ் வந்து குழந்தைங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் குழந்தைங்கள தூக்குனா அவளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவா, அழுவா, நொந்து போவா அப்படின்னு சொல்லி பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க நம்ம பவானி அக்கா. சரியா? இனி பாரதி அக்கா என்ன செய்ய போகுதுன்னு தெரியல, இந்த பவானி அக்கா என்ன செய்ய போகுதுன்னு தெரியல, இந்த மித்ரா அக்கா சுதாகர் அண்ணன் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். சரியா? ஸோ தமிழும் ஆதித்யாவையும் நீ என்ன செய்யாங்கன்னு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு படுத்திருந்த குழந்தைங்கள தூக்கிட்டு போகிறதா யாராக இருக்கும்? ஒன்று ஆதி கூட போய் படுத்திருக்கலாம், ஆதி ரூம்லேயும் போய் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆதி ரூமில் இல்லை, மொட்டை மாடியில் ஆதி கூட போய் இருக்கலாமா அப்படின்னு தெரியல. ஸோ நாளைக்கு பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு பவானியோட வேலையாக தான் இருக்கும் கைஸ். ஏன்னா அந்த மர்ம நபர், இந்த கட்டி போட்டிருக்கிற லேடி பொம்பளை வந்து யார் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? அதை சீக்கிரமாக காமிக்கணும் இல்லையா? அதுக்காக இந்த ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கட்டும் நான் நினைக்கிறேன். ட்விஸ்ட்டாக இருக்கும்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சாரதாவாக இருந்தால் பழைய சாரதாவாக இருந்தாவே ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கேயா சாரதாவை இது மாற்றிடாதீங்கடா ப்ளீஸ்டா. ப்ளீஸ்டா சாரதாவை அதே சாரதாவே நடிக்க வைங்கடா. வேறு லேடியை இது போட்டுறாதீங்கப்பா, பார்க்க சகிக்காது. அப்புறம் நம்ம மனம் கட்டிட்டு போன நம்ம மித்ராக்கோட தங்கச்சி என்னானா, விக்கின்னு ஒருத்தன் வந்தான், அவன் என்னானா, ஏன் இப்படி சீரியலில் எல்லாம் பாதியாக போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த பவானி, இந்த மித்ரா, சுதாகர், இந்த 3 பேர்த்துக்கான ஒரு போட்டியாகவே இருக்குது. இதில் இடையில உப்புக்கு சப்பானியாட்ட வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு கதாபாத்திரம் தர்றாங்க. சரியா? மற்ற மாஸ் சீன் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உங்களோட பாரதி அக்கா தான். சரிங்களா? ஓகே கைஸ், வேறு என்ன, நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம். ஸோ யார் வந்து அந்த குழந்தைங்க வந்து ஆதியோடு இருக்குதுங்களா இல்லை பவானி கடத்திட்டாளா என்ன அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, பை கைஸ். ஏதாவது நிறைய குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, பை கைஸ். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பை.